வெல்கம் டு யாத்ரி விலாக்ஸ் 2025. இன்றைக்கி நம்ம சென்னை திருவான்மியூரில் இருக்கிற மருந்தீஸ்வரர் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயில் சென்னைக்கு வர எல்லாருமே ஒரு தடவையாச்சும் பார்க்க வேண்டிய ஒரு சிவன் கோயிலில் ஒன்று. ரொம்பவே பழமையான ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க கோவில்களில் இதுவும் ஒன்று. இந்த கோயிலை பற்றின விஷயங்களை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மருந்தீஸ்வரர் கோயில் பார்த்திங்கன்னா பல்லவர்கள் அரசாண்ட 7ஆம் நூற்றாண்டிலேயே திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் இவர்களால் பாடல் பெற்றிருப்பதால் சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையான கோவிலுங்க. இந்த கோயிலில் சிவன் மருந்தீஸ்வரராக இருக்கிறதுனால எல்லா விதமான நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு திருத்தலமாக இந்த கோயில் அமையுது. கங்கை கொண்ட சோழன் அப்படின்னு சொல்லப்படுற ராஜேந்திர சோழனுக்கு கடுமையான நோய் ஏற்பட்டு தன்னோட நோய் சரியாக இங்கே இருக்க மருதீஸ்வரரை வணங்கி வழிபட்டதாக வரலாறு செய்திகள் கூட இருக்குங்க. இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த வன்னி மர மேடைக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் இருக்க தல விருட்சமான வன்னி மரத்தடியில் அகத்தியருக்கு சிவன் தன்னோட திருமண கோலத்தில் காட்சி தந்து அருளியதாகவும், அகத்தியரோட வேண்டுகோளுக்கு இணங்க அவருக்கு நோய்களின் வகைகளையும் அவற்றிற்கான மூலிகை வகைகளையும் மருந்தோட தன்மைகளையும் எடுத்துரைத்ததாக தலபுராணம் இருக்குது. இதனால தான் இங்கே இருக்க சிவனுக்கு மருந்தீஸ்வரர் அப்படின்ற பேரும் வந்திருக்கு. இந்த வன்னி மர மேடையை நான் சுற்றி வரும்போது இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நந்தி சிலை தான். இந்த நந்தி பார்த்தீங்கன்னா உடம்பு 2 நந்தியாக இருக்கும். முகம் வந்துட்டு ஒரே ஒரு கல்லில் செதுக்கின மாதிரி இருந்தது. ரொம்பவே அழகாக இருந்தது. வன்னி மர மேடையை தொடர்ந்து பக்கத்தில் சின்னதாக நாகர்கள் சன்னதி இருந்தது. அதில் ஒரு குட்டி விநாயகர் சிலையும் இருந்தது. இந்த கோவில்கள் எல்லாமே நமக்கு என்ன விஷயத்த சொல்ல வருது அப்படின்னா, நம்மளோட முன்னோர்கள் எவ்வளோ பக்தியோட இந்த கோவில்களை எல்லாம் எவ்வளோ ரசித்து கட்டியிருக்காங்க அப்படின்றத நம்ம நினச்சி பார்க்கும் போதே ரொம்ப மெய் சிலிர்ப்பாக இருக்குது. இந்த கோயிலுக்கு நாங்கள் பிரதோஷம் அன்னைக்கு காலையில் போயிருந்தோம். காலையில் போனதுனால ரொம்ப கூட்ட நெரிசல் எதுவுமே இல்லை. ரொம்ப ஃப்ரீயாக எல்லா சாமியுமே ரொம்ப பொறுமையாக நிதானமாக நின்று நாங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிது. எந்த ஒரு கோயிலுக்கு நான் பர்சனலாக போனாலுமே எனக்கு இந்த மாதிரி கூட்டம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக சாமி கும்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கோவிலை நம்ம சுற்றி வரும்போது நிறைய செடிகளையும் மரங்களையும் நம்மளால் பார்க்க முடியும். எல்லாமே ரொம்ப பசுமையாக பச்சை பசேல்னு ரொம்ப செழிப்பாக அழகாக இருந்தது. அந்த சூரிய ஒளியில் அந்த கோவிலோட கோபுரம், அதுக்கப்புறம் இந்த மரங்கள் எல்லாத்துக்கும் நடுவில் நம்ம நடந்து போகும்போது ரொம்பவே மனசுக்கு லேசாக ரொம்ப நிம்மதியான ஒரு ஃபீல் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். இந்த கோவிலில் இருக்க மருந்தீஸ்வரர்னு சொல்லப்படுற சிவனுக்கு நிறைய பேர் இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேவர்கள் திருப்பார்கடலில் கடைந்தெடுத்த அமுதத்தால் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்ட காரணத்தினால இங்கே இருக்க சாமிக்கு அமுதீசர் அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பல கல்வெட்டுகளில் இந்த இறைவனோட பேரை திருவான்மியூர் உலகாளுடைய நாயனார், திருவான்மியூருடைய மகாதேவர்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காமதேனு இறைவன் மீது பால் சொரிந்து வழிபட்ட சிறப்புடைய தலம் இந்த தலம். அதே மாதிரி இந்திரன், ஸ்ரீராமர், பிரம்மதேவன் முதலான தேவர்களும் வழிபாடு செய்து அருள் பெற்ற புண்ணிய கஷேத்திரமாக இந்த கோயில் விளங்குதுங்க. சரி, இந்த இடத்துக்கு திருவான்மியூர் அப்படின்ற பேர் எப்படி வந்தது அப்படின்றதுக்கு ஒரு புராண கதை இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்கண்டேய முனிவர் சொன்னதுபடி வான்மீகி முனிவர் இங்கே இருக்க சிவனை வழிபாடு செய்து முக்தி பெற்றதுனால இந்த இடத்துக்கு பேர் திருவான்மிகியூர் அப்படின்னு இருந்தது. அப்புறமா அது காலப்போக்கில் திருவான்மியூர் அப்படின்னு ஆயிடுச்சு. நம்ம மருந்தீஸ்வரரை தரிசனம் செஞ்சதுக்கப்புறம் இந்த கோபுர வாசலை அடைஞ்சிட்டோம்னா நம்மளால் விநாயகர், முருகர், திரிபுர சுந்தரி அம்பாள் சன்னதி, அதுக்கப்புறம் தியாகராஜ பெருமாள் சன்னதியை நம்மளால் தரிசிக்க முடியும். இங்கே அம்பாள் திரிபுர சுந்தரியாக வந்துட்டு நமக்கு காட்சி அளிக்கிறாங்க. விநாயகர் விஜய விநாயகராக நமக்கு அருள் பாலிக்கிறாரு.
அதே மாதிரி முருகர் சுப்பிரமணியராக நமக்கு காட்சி அளிக்கிறாங்க. சிவபெருமான் தியாகராஜ சுவாமிகளாக தனி சந்நிதியில் நமக்கு அருள் தராரு. இந்த கோவிலில் இருக்கிற அம்மன் கருவறையில் 7 கல்வெட்டுகள் இருக்குங்க. அந்த 7 கல்வெட்டுகளில் இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, பரகேசரி வர்மன்னு சொல்லப்படுற முதலாம் ராஜேந்திரன், ராஜாதிராஜன், ராஜேந்திர சோழவேந்தன் முதலான சோழ மன்னர்கள் நிறைய திருப்பணிகள் கொடைகள்லாம் இந்த கோயிலுக்கு தந்திருக்காங்க. இந்த கோவில் பல்லவர்கள் காலத்தில் கட்டப்பட்டிருந்தாலும் சோழர்கள் நிறைய திருப்பணிகள் செஞ்சு இந்த கோவிலுக்கு சிறப்பு சேர்த்துருக்காங்க. அவங்களுக்கு அடுத்து வந்த விஜயநகர மன்னர்களும் இந்த கோயிலுக்கு நிறைய திருப்பணிகள் செஞ்சிருக்கதா வரலாற்று செய்திகள் இருக்குங்க. தியாகராஜ சுவாமிகள் சன்னதியிலையும் சரி, திரிபுர சுந்தரி அம்பாள் சன்னதியிலையும் சரி, நம்மளால் நிறைய தூண்களை பார்க்க முடியும். ஒவ்வொரு தூண்லேயுமே செஞ்சுருக்க அந்த சிற்பக்கலைக்கு என்ன சொன்னாலும் வார்த்தைகளே பத்தாது. அவ்வளோ அழகாக குட்டி குட்டியாக ரொம்ப நுணுக்கமாக வந்துட்டு செஞ்சுருப்பாங்க. இந்த தூண் பார்த்திங்களா, இது கண்ணப்ப நாயனார் வரலாறு சொல்கிற மாதிரியான ஒரு சிற்பத்தை செதுக்கியிருக்காங்க. அப்புறம் நான் நோட் பண்ணதில் இந்த சிவலிங்கம், இது ஒரு சாதாரண சிவலிங்கமாக செஞ்சுருக்காங்க தூணில். ஆனால் அதுக்கு அந்த அவுட்டர் டிசைன் பார்த்திங்களா எவ்வளோ நேர்த்தியாக ரசித்து கட்டியிருக்காங்க. அப்போது எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாமல் வெறும் உளியை மட்டும் கொண்டு எப்படி இவ்வளோ அழகாக செய்ய முடியும் அப்படின்றது ரொம்பவே பிரமிப்பாக தான் இருந்தது. இந்த தியாகராஜ சுவாமிகள் சன்னதி க்ளோஸில் இருந்தது. நாங்கள் போனப்போ நாங்கள் ஃபஸ்ட்டே வந்துட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் மூடிட்டாங்க. இது மருதீஸ்வரர் சன்னதி. மருந்தீஸ்வரர் கோவிலில் நம்ம மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய இடங்களில் கண்டிப்பாக இந்த ஓவிய மண்டபம் இருக்கணும். இந்த ஓவிய மண்டபம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகான ஓவியங்களை கொண்டுள்ளதாக இருக்குது. இங்கே வரையப்பட்டிருக்க ஒவ்வொரு ஓவியமும் இந்த கோயிலோட வரலாற்று கதைகளை சொல்கிற விதமாக ரொம்பவே நேர்த்தியாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் போனப்போ இந்த சிவலிங்கம் பெயிண்டிங்கை சுற்றி எல்லாருமே வந்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அது எதனாலன்னு கேட்டப்போ இந்த சிவலிங்கத்தோட பேர் சுழலும் லிங்கம்னு போட்டிருந்தது. இந்த சிவலிங்கத்தோட ஓவியத்தை நம்ம எந்த டைரக்ஷனில் நின்று பார்த்தாலும் அது ஒரே மாதிரி தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் அந்த பெயிண்டிங் கிட்ட கண்டிப்பாக இதை நோட் பண்ணி பாருங்கள். இந்த கோவிலில் நாங்கள் கடைசியாக பார்த்த இடம்னா அது இந்த கோவிலோட குளம்தான். இந்த குளம் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு உள்ளேயே இருக்குது. ஓவிய மண்டபத்துக்கு பக்கத்துலேயே இருந்தது. இந்த குளத்தில் இருந்த மீன்கள் எல்லாமே ரொம்ப பெருசாக ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம ஏதாச்சும் சாப்பிட கொடுத்தோம் அப்படின்னா அழகாக துள்ளி துள்ளி அது வெளியில் வந்திருந்தது. அதே மாதிரி ஒரு கொக்கு அங்கே உட்காந்துருந்தது. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த குளமே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்ல ஒரு இடமா இருந்தது. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோவில் நான் இந்த மருந்தீஸ்வரர் கோவிலை பற்றின விஷயங்கள் எல்லாமே நான் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நீங்களும் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு விசிட் பண்ணிட்டு வாங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்கிற மாதிரி அந்த குறைவற்ற செல்வத்தை கொடுக்குற இந்த மருதீஸ்வரரோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நான் என்னோட சார்பாக வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.